இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி க்ளீன் பண்ணேன். அதுக்குள்ளேயுமா முடியலை. எப்படி ஓட்டுவேன் எனக்கு புரியல. எனக்கு எப்படி ஓட்டுவேன்? இது எந்த சென்சார்னு தெரியலையே. இவங்க எங்கெங்கெல்லாம் சென்சார் வச்சுருப்பானுங்களோ ஒன்றும் புரியல. ஒரு 5 நிமிஷத்தில் கையெல்லாம் விரைச்சிருச்சு. படத்தில் சொல்லுவானே, மாலா அண்ணா நம்பரில் போடுறி, ஹீட்டை போடுங்கப்பா, இருக்கிறதுலே ஹையில் வைங்கப்பா, முடியலப்பா. இருக்க வெதர் கண்டிஷனில் கொட்டி தீத்துட்டு இருக்க பனியில் க்ரீட் பண்ணுறது கூட மறந்தாச்சு. காலை வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல்ரெடி கையில் சூடாக காஃபியோ டீயோ வச்சுட்டு ஜன்னல் வழியாக கொட்டுற பனியை பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்களா? இல்லை இழுத்து போத்தின்னு படுத்துன்னு இருக்கீங்களா? இன்னும் இல்லை வழக்கம் போல் இந்த மாதிரி புலம்பி தள்ளிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சா? நான் கிளம்பிட்டேன் மக்களே. மணி 7:30 ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. எதுவும் 7:30 கூட்டி விடாமல் இருந்தால் சரி தான். நல்ல கொஞ்சம் சுவாரஸ்யமான கதை இருக்குது, அப்படியே பேசுவோம். ஆல்வீல் டிரைவ் இல்லைன்னா ஓட்ட முடியாது. இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் அங்கங்கே எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் போடுறேன், பாருங்கள். என்ன இவ்வளோ பேர் இருக்கானுங்க ரோட்டில்? இதோ பாவிங்களா, நான் மட்டும்தான் ஆஃபீஸ் போகணுன்னு பார்த்தா, டேய் நீங்களாம் ஆஃபீஸ் தான் போகிறீங்களா? எங்கே தான்டா போகிறீங்க? அதாவது நம்ம ஊர்லலாம் நார்மலாக இருந்தாக்கா, வெதர் நார்மலாக இருந்தால் எல்லாம் வருவானுங்க. வெதர் கொஞ்சம் மோசமாக இருக்குது, மழை பயங்கரமாக பெய்யுது அப்படிலாம் இருந்தாக்கா ஆஃபீஸ் வர மாட்டானுங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட்டுங்க. வெதர் ஹார்ஷாக இருக்கும், பார்த்தா எல்லோரும் ஆஃபீஸில் இருப்பானுங்க. நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வெதர், வெளியே ஒரு சன்னி டேவாக இருக்கும். கேட்டால் வெக்கேஷன், ஊருக்கு போயிட்டேன், ட்ரிப்புக்கு போயிட்டேன் அப்படின்வானுங்க. யாரா நீங்களாம்? டேய் எப்பா, ஒன்றுமே தெரியலடா. செம்மையாக ஸ்லைட் ஆகுதுங்க, பயங்கரமாக ஸ்லைட் ஆகுது. பார்த்துக்கோங்க, கனடா வர விரும்பும் மக்களே, இதுதான் கனடாவில் நிலைமை. ஸ்னோவில் காலையில் ஸ்லைட் ஆகின்னு ஆஃபீஸ் போக முடியாமல், க்ளீன் பண்ண முடியாமல், போகிறதா வேணான்னு தெரியாமல், அவனு மேனேஜர் கால் பண்ணால் நான் 6 மணிக்கே வந்துட்டேன்றான். அவனெல்லாம் என்ன சொல்கிறது? நம்ம அவன்லாம் வந்து தற்கொலைங்க. அவன் 6 மணிக்கே வந்துட்டேன்றாங்க ஆஃபீஸ்க்கு. இங்கே 8 மணிக்கு கண்ணு தெரியல க்ளீன் பண்ணுறதுக்கு. கால் பண்ணி ஆஃபீஸ் வரட்டுமா, ஸ்னோயிங் அவுட் சைடுன்னு சொன்னாக்கா, ஐயோ பேரை வேற சொல்லிட்டேன்னா, அவன் வந்து ஐ நோ பட் ஐம் ஹியர் அப்படின்றான். எத்தனை மணிக்கு? 6:30 மணிக்கு. ஏன்னா நம்ம கிளம்புறதாங்க, நம்ம டிசைட் பண்ணும்ல. அவன் சரியான தற்கொலைங்க. அவன் ஆளே கிடையாதுங்க. அவன் நீங்கள் பாரு டயர் 2 அடியில் போயிட்டு நடுவில் உராயுது ஸ்னோ. 15-17 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் போல் இருக்கு.
கால் உள்ளே விட்டா கால் ஃபுல்லாக பூட்டு ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு. பூட்டு ஆங்கிளுக்கு மேலே இருக்குது, அந்த பூட்டு ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு. ஷாக்ஸ் எல்லாம் ஈரமாக இருக்குது, பேண்ட் எல்லாம் ஈரமாக இருக்குது. எல்லாம் பண்ணுறாங்கங்க. காரில் நல்லா சூடாக தான் இருக்கு, ஆனால் கார் ஓட்ட முடியலையே. ஏமாச்சான் என்ன மச்சான் ஆஃபீஸ் போகிறதா வேணாமான்னா அவன் 6 மணிக்கே வந்துட்டானே, வந்து சேர்றா. நல்லா பண்ணுறாங்க நம்மளை வச்சுன்னு. ஏன்னா ஆசைப்பட்டு வந்ததுக்கு நல்லா செய்கிறாங்க நம்மள. வண்டி நல்லா சூடாக தான் இருக்கு, ஆனால் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. ரோடு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குங்க. ரோடு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. இப்போ நான் எந்த லேனில் மர்ஜ் ஆகணும், எங்கே லேன் முடியுது எதுவுமே தெரியலையே. ஒரு குத்து மதிப்பாக முன்னாடி ஒருத்தவன் போகிறான், அவன் ட்ராக்கையாக ஃபாலோ பண்ணி போயின்னு நான். எல்லாம் ஸ்கேட் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, கார் வேறு சென்சார்ஸ் பீப் அடிச்சுனே இருக்குது. எல்லா சென்சாரும் பயங்கரமாக பீப் அடிக்குது. நீங்கள் முன்னாடி இருக்கவர் எங்கே போகிறாருன்னு அவருக்கே தெரியல. இன்சூரன்ஸ் வந்து இருக்காரு இல்லை போகிறாருன்னு நினைக்கிறேன். அவர் பார்க்கிங் வேறு பார்த்தீங்களா, பார்க்காக பண்ணினே இருக்கா. டே அது போடக்கூடாதுன்னு பல வாட்டி சொல்லிட்டாங்க கேடால, ஆனாலும் போட்டு தான் ஓட்டு பண்ணுறானுங்க. இங்கே பாருங்க, நம்ம ஆளை பறக்கிறாரு பறக்கிறாரு. நேரம் புரியுங்க பாஸ். இல்லை ரொம்ப ஸ்கேட் ஆகுது. இதில் எந்த ஸ்னோ டயர் வேறு இல்லை. C63 ஓட்டின்னு இருக்காங்க. இல்லை ஸ்னோ டயர் இல்லை. மாற்றலான்னு யோசிச்சுனே இருக்கேன், மாற்றாமல் அப்படியே ஓட்டின்னு இருக்கேன். யோசிச்சுனே இருக்க வேண்டியதான்றீங்களா? மாட்டிக்கினாரு ஒருத்தர். அங்கே பாருங்கள், ஸ்லைட் ஆகின்னு இருக்கான். ஃப்ரண்ட் வீல் டிரைவர் நின்றுட்டு வண்டி. ஸ்னோப்ளாவே பண்ணலங்க. இது ஹைவே, இது ஹைவே 427 நார்த்தில் இருக்கேன். ஸ்னோப்ளாவே பண்ணல. ஸ்னோ வெஹிக்கிள்ஸே காணும். இல்லை ஸ்னோப்ளா பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. டேய் அந்த சைடு லேனே இல்லையாடே, இப்போ ஓட்டுறீங்க. நம்ம ஓட்டை கடிச்சுன்னு போகிறோம் பாருங்கள். அந்த சைடு லேன் இருக்கா இல்லையான்னு கூட தெரில. ஹைவே 427 ஆக்சிடென்ட் காட்டுது. 6 கிலோமீட்டர் ஃபாஸ்டர் காட்டுது. சாரி 407 இல்லை, கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்கும். ரொம்பலாம் வலிக்கல. ஸ்னோலாம் ஃபுல்லாக கீழே கரைஞ்சி விட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அவன் இஷ்டத்துக்கு ஓட்டின்னு இருக்கான். பாரு சரி வேறு ஓட்டை பிடிக்கிறான் பாருங்க. சரி வேறு அவ்வளோ பெரிய ஓட்டை வச்சு போயிருக்கான். பின்னாடி போனால் தான் நான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லை ரோட்ஸ்லாம் கிளியராக இருக்குது, பட் ஆனால் இது காட்டுது. கூட வண்டியில் யாரோ இருக்க மாதிரியே இருக்குல்ல. சத்தியமாக நான் என் கூடயே தான் பேசின்னு இருக்கேன். இது வந்து கனடாவோட சிறப்பம்சம். இங்கே வந்தீங்கன்னா தானாக நடக்கும். ஸ்னோ டயர் வேறு இல்லை, அதுதான் பிரச்சனை எனக்கு. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்னோ டயர்ஸ் வேறு இல்லை இதில். ஓகே, மேலே டைரக்ஷனுக்கு நேராக போகிறேன். முன்னாடி அட்லீஸ்ட் ஆள் இருந்தாலும் முன்னாடி மாடிக்கல
இருக்குது. காலையில் மாத்திரம் யூஸ் பண்ணலாம். 407 பிட்வீன் பீக் ஹவர்ஸ் மாத்திரம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. அது வந்து 25 இருக்குது. காலையில் மாத்திரம் காலையில் நைட் டு 7 மாத்திரம் $25 ப்ரொமோஷன் இருக்குது. இல்லை வண்டியோட லைசன்ஸ் போயிட்டு வராது, அது இருக்குது. ஸோ அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அங்கெல்லாம் பார்த்தா எவனுமே இல்லை. இங்கே பாரு, ஹைவேல எவ்வளோ பேர் போயின்னு இருக்கானுங்கன்னு. நிறைய இருக்கானுங்க இங்கே ஹைவேல, எக்கச்சக்கமாக போயின்னு இருக்கானுங்க. எல்லாம் அவன் ஒரு ட்ராக்கை பிடிச்சின்னு போயின்னு இருக்கான் மாட்டு ஜாலியாக. என் பேண்ட்டெல்லாம் ஈரம் ஆகிடுச்சுங்க ஃபுல்லாக. தெரியுதா, ஒரு லைன் மாத்திரம் தெரியுது. அப்புறம் அங்கே எக்ஸிட்ஸ்லாம் ஃபுல்லாக இது போட்டிருக்கானுங்க. ஃபுல்லாக அது என்ன மெயின்டெனன்ஸ் ட்ரக்ஸ் இருக்குது. எக்ஸிட்ஸ் எல்லாம் மாத்திரம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறதுக்காக. இது டோல் ஹைவேங்க, அது பாருங்கள், இங்கெல்லாம் ஸ்னோப்லாம் இருக்குது. இது வந்து பெய்டு ஹைவே இது, அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இருக்கானுங்க. அந்த சைட்லாம் செம்ம க்ளீனாக இருக்குது. அந்த சைடில் டிராஃபிக் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இங்கேயே டிராஃபிக் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காது எப்போவுமே. 75-76 போயின்னு இருக்குது. என் க்ரூஸ் ஒர்க் பண்ணல. இல்லை க்ரூஸ் ஒர்க் பண்ணல. ஃபுல்லாக சென்சார்ஸ் எல்லாம் பிபிபிபின்னு நடிச்சுன்னு இருக்கு. சவுண்ட் மாத்திரம் டிசேபிள் பண்ணிருக்கு. டேஷில் ஃபுல்லாக வந்துனே இருக்குது. எல்லா சென்சார்ஸும் வந்துனே இருக்குது. பட் ஓகே, டிராஃபிக் ஸ்லோ. யூஸ்வலாக வந்து 4 minutes 5 minutes ஆகும் இந்த ஹைவேல. இந்த ஹைவே வந்து அப்புறம் 407 இறங்கின அப்புறம் 7 kilometers தான். இன்றைக்கி வந்து 13 minutes காட்டுது, 13-14 minutes காட்டுது. இப்போ கொஞ்சம் டிராஃபிக் ஸ்லோ ஆகுது. ஸ்னோ மூஞ்சில் அடிக்குதுங்க. கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸ்னோ ஆனால் மூஞ்சில் அடிக்குது. அப்படியே காற்றுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது காற்று. -14 -15 ஃபீல்ஸ் லைக் -18 இருக்குது இன்றைக்கி. எப்பவுமே ஸ்னோ பெஞ்சாக்கா இப்படி ஸ்னோ பெய்யும் போது இப்படி டெம்பரேச்சர்ஸ் இவ்வளோ ட்ராப் ஆகாது. டெம்பரேச்சர் கொஞ்சம் வார்மாக இருக்கும். பட் ஆனால் காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி. காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஓகே, பார்த்துக்கோங்க. இதுதான் கனடாவோட நிலவரம். கனடா வரணும்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் வந்து ஜாக்கெட்டை எடுத்து நவம்பரில் போட்டிங்கன்னா மே வரைக்கும் போட்டுன்னு சுற்ற வேண்டியதுதான். குளிர் அந்த மாதிரி குளிர். ஜாக்கெட் கழட்டுறதுக்கு வாய்ப்பே இருக்காது மே வரைக்கும். மே முடிஞ்ச பிறகு ஜூனில் அப்படியே கொஞ்சம் வார்மாக இருக்கும். ஒரு 15 நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் சுட்டு அடிக்கும் வெயில், சுட்டு அடிக்கும். அதுக்கப்புறம் ஜாக்கெட்டா எதுவுமே இல்லாமல் தான் போகணும் ரோட்டில். எதுவுமே இல்லாமல் தான் ஓடின்னு இருப்பாளுங்க. நம்ம ஆளுங்க வெறும் ஜட்டி மாத்திரம் போட்டு. அதுதான் நிலவரம். ஒன்று அடித்தா இந்த மாதிரி, இல்லாட்டா அந்த மாதிரி. அங்கே ஒருத்தர் கேப் டிரைவருன்னு நினைக்கிறேன், பயங்கரமாக ஓட்டின்னு இருக்காரு. கிட்டு நாங்கள் லேனே இல்லை. லேன் இருக்கு லேன் இருக்கு. அது எக்ஸிட் லேன் இருக்கு. அதில் பறக்கிறாரு அந்த இல்லை, ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. ஆனாலும் பறக்கிறாரு. ஹோண்டா மாதிரி இருக்காது, என்னன்னு தெரியல. ஹோண்டான்னு நினைக்கிறேன். ஏன் ட்ரக்காரனே நம்மள ஓட்டை கடிச்சிட்டு போயின்னு இருக்கான்ப்பா. ஏப்பா எக்ஸிட்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு வண்டிங்க. பட் ஆனால் ஓகே, நார்மலாக ஓகே தான். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கான் பாருங்கள். எப்படி அட்லீஸ்ட் ரோடு தெரியுது. அந்த சைட்லாம் எதுவுமே ரோடே தெரியல சுத்தமாக. 427 ரோடு அட்லீஸ்ட் தெரியுது. இல்லை, க்ளீன் பண்ணாலும் காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுல ஃபுல்லாக இன்ச்சுனும் கொட்டிட்டு இருக்குது. இது இப்போ ஸ்னோ பெய்யல, காற்று தான் அடிக்குது ஃபுல்லாக. ஸ்னோ இல்லை சுத்தமாக, காற்று தான். ஃபுல்லாகவே காற்று தான். நம்மளது நெக்ஸ்ட் எக்ஸிட்
drive according to conditions. Okay sir, winter operations in progress, drive according to conditions. winter operation in progress இங்கே பண்ணுவீங்க 407 ETRல தெரியும் எங்களுக்கு. 401ல ஒன்றுமே இல்லை, கண்ணே தெரியல. அட்லீஸ்ட் 401ல ரோட்டில் ஸ்னோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது. எக்ஸிட்டில் 2 லேன் இருக்குது. அந்த லேன் ஃபுல்லாக செம்ம ஸ்னோவாக இருக்குது. ஸோ இந்த லேனில் அப்படியே மெதுவாக போய் எக்ஸிட் ஆகி நான் ரொம்ப கேவலமாக இருக்கும், ஓட்டவே முடியாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் அந்தளவுக்கு இல்லை, ஓகேவாக தான் இருக்குது, ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. இருக்கேன்னு பார்த்தேன் நான். தெரியுதா முன்னாடி உங்களுக்கு லைட் சரி அடிச்சுன்னு தெரியுதா? அவனை பார்த்து தான் நான் மோஜ் ஆனேன், இல்லாட்டா நான் மோஜ் ஆகிருக்க மாட்டேன், நேராக போயிட்டுருக்கேன். இப்போ அவர் போயிட்டுருக்காருன்னா அவரை நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது, பின்னாடி தான் போகணும். பரவாயில்ல, 8 ஆஃபீஸ் போயிடுவேன் இன்றைக்கி. எங்கள் தலைவர் 6 மணிக்கே வந்துட்டார். எங்கள் தலைவர் யார்? அவர் திமிங்கலவர். அவர் காவடி கேளுங்க. போன வாட்டி இந்த மாதிரி தான், போன வருஷம் இந்த மாதிரி தான் சரியான ஸ்னோ. அது வந்து இதை விட மோசமாக இருந்துச்சு. ரொம்ப ஓவர் நைட்டில் கொட்டி தீர்த்துருச்சு, ரொம்ப அதிகமாக கொட்டி தீர்த்துருச்சு. அப்போ காலையில் அன்றைக்கெலாம் வந்து ரோடெலாம் கூட க்ளீன் பண்ணல. ஏன்னா அது வந்து ரொம்ப அதிகமாக கொட்டி தீர்த்ததில் ரோடு கூட க்ளீன் பண்ணல. இன்றைக்கி அட்லீஸ்ட் காலையில் ரோடெல்லாம் க்ளீனாக இருந்துச்சு. நான் ஒரு அழுத்தோடனே வண்டி பிச்சுன்னு ரோட்டுக்கு வந்துடுச்சு. அன்றைக்கி ரோடு கூட க்ளீன் பண்ண வச்சுருந்தானுங்க. சரிங்களா? அன்றைக்கி அப்படி தான் மெசேஜ் பண்ணால், ஐ எம் ஆல்ரெடி ஹியர், ஐ நோ இட்ஸ் அ லாட், ஐ எம் ஆல்ரெடி ஹியர். யார்? எங்கள் பருப்பு, எங்கள் ஆள் இருக்காரு பருப்பு, அவரு. அப்புறம் ஒய்யால கேட்டாவது வண்டி பயங்கரமா. அப்புறம் அவங்க கொய்யால இப்போ 6 மணிக்கெலாம் வந்துட்டு ஐ கிளியர்ட் அவுட், ஐ ஸ்னோ பிளாட் எவ்ரி திங் அண்ட் ஐ திங்க் த டிரைவ் வில் பி ஹாரிபிள் பட் இட்ஸ் ஓகே டு கெட் ஹியர் அப்படி எப்படின்னா வந்து பார்த்தா 8 மணிக்கு ஆளே இல்லை. க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன் பைத்தியக்காரன். சரியான ஆளுங்க அவன். போன வாட்டி எப்படி தான் பண்ணான், இன்றைக்கி இருப்பான். ஏன்னா ஜிஎம் இருக்காங்கல்ல, இன்றைக்கி இருப்பான். போன வாட்டி இல்லை, ஆள் இல்லை. கேட்டால் கிளியராக க்ளீன் பண்ணிட்டேன், 6 மணிக்கெலாம் வந்துட்டேன் நான். நாய் வந்து பார்த்தாக்கா ஆளே இல்லை. இல்லை ஓட்டலாம், ஸ்னோ டயர் இல்லாமல்லாம் ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ரொம்ப ஸ்லைட் ஆகும். ஸ்டியரிங் கண்ட்ரோல் இருக்கணும். அட்லீஸ்ட் ஆல் வீல் டிரைவ் இருந்தால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே, 8:10 வந்துட்டேன். பரவாயில்ல. அவர் அந்த மாதிரி திமிங்கலம் அவர். ஆனால் 3 மணிக்கு 2:30 மணி 3 மணிக்கு ஓடிடுவான் வீட்டுக்கு. பொண்டாட்டியில் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போய்ட்டு என்ன பண்ணுவானோ அவனை போய்டுவான், ஓடிடுவான். ஐயோ 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 வலிக்குது பயங்கரமாக வலிக்கிறது.
அப்பா எத்தனை வண்டி பார்த்தீங்களா? நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, இவனுங்க வெதர் மோசமாக இருந்தால் மற்ற பையன் ஆஃபீஸில் இருப்பான். நார்மல் டைமில் ஒருத்தனும் வரமாட்டான். இன்றைக்கி பாருங்கள், மணி 8 தான் ஆகுது, அதுக்குள்ளே எல்லாம் வந்துருக்கானுங்க. நார்மல் டைமில் 8:15 8:30 அவன் ஒருத்தனும் வரமாட்டான், இஷ்டத்துக்கு வருவானுங்க. இன்றைக்கி பாரு எல்லாம் வந்துருக்கான். சரி நான் ஓடுறேன், பார்ப்போம். பத்திரமா இருங்க, சேஃப்.